குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தாய்லாந்துல இருக்கக்கூடிய பட்டயா சிட்டில டே 3ல வந்து இருக்கங்க. ஆல்ரெடி 2 days வந்து நம்ம இங்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். இந்த 2 days சுத்தி பார்த்த வீடியோவை எபிசோட் 1 எபிசோட் 2வா நம்முடைய அன்புடன் நண்பர்கள் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம போற இது வந்து எபிசோட் 3, அதோடைய வீடியோ வந்து இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கெங்க போறோன்றத பாத்தீங்கன்னா டைகர் பார்க்னு ஒரு இடத்துக்கு வந்து போக போறோம். இந்த டைகர் பார்க் பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்த்து சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த டைகர் பார்க். இந்த டைகர் பார்க்ல நம்ம புலிகளோட விளையாடலாம், அது கூட போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஏன் அந்த புலி குட்டிங்களுக்கு நம்ம வந்து ஃபீட் கூட பண்ணலாம். சோ அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நிறைஞ்ச ஒரு இடம் தான் அந்த டைகர் பார்க். இந்த டைகர் பார்க் நீங்க லேட்டஸ்டா கோட் ஒரு மூவி வந்தது, விஜய் மூவி, அந்த மூவியில கூட பார்த்திருப்பீங்க. சோ அந்த பிளேஸுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம போக போற இடம் தான் புத்தாஸ் டெம்பிள். இந்த புத்தாஸ் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டயா சிட்டியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் இந்த புத்தாஸ் டெம்பிள். சோ அந்த டெம்பிள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்ட போறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பிளேஸுக்கு போக போறோம், ஜெம்ஸ் கேலரின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ற அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு சோ அதையே எது வீடியோ எடுக்க முடியுமோ அதையே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸலண்டா இருக்க போது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. அது இல்லாம நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் அண்ட் ஷேர் இதை மட்டும் வந்து பண்ணுங்க. சோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் ஸ்விம்மிங் பூல்ல போய் ஒரு சின்னதா ஒரு குளியல போட்டுட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு நம்ம டைகர் பார்க்ல வந்து சந்திக்கலாம். வாங்க போலாங்களா? இன்னைக்கு காலையிலேயே நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூலில் அழகான ஒரு குளியலை போட்டுட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து புறப்பட்டு இந்த டைகர் பார்க்குக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய கார்கள்லாம் அப்படியே பாருங்கள், ரொம்ப ரொம்ப லக்ஸரியாகவும் ப்ரீமியமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார் பார்க்குறதுக்காகவே இப்போ நான் வெளியில் வந்தேன். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? வாங்க இப்போ நம்ம வந்து டைகர் பார்க்கு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இதை காட்டுறேன். இந்த டைகர் பார்க் 2017ஆம் ஆண்டு இந்த இடத்துல நிறுவியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இங்கே வரக்கூடிய டூரிஸ்டோடைய அட்ராக்ஷன், அவங்க பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்காக இந்த டைகர் பார்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய டைகர்ஸ் எல்லாமே இவங்க சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த டைகர் பார்க்கை நிறுவப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்து மூலயமா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்குதுன்ற தகவலையும் சொன்னாங்க.
இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற புலிகளை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே சுற்றி பார்க்கலாம். இல்லை இங்கே இருக்கக்கூடிய புலிகள் கூட ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே ஏற்கனவே வீடியோவில் விளையாடலான்னு சொன்னீங்களே அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்குற மீடியம், லார்ஜ், ஸ்மால் அது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இந்த இடத்துல செய்யலாங்க. இங்கே இருக்கிற புலிங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்த உடனேவே இங்கே இருக்கக்கூடிய கைடு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்லுவார். அது மாத்திரம் கிடையாது, இந்த புலிங்க கூட நீங்கள் எது மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கூட ஃபுல்லாக இருந்து கைட் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு காட்டிட்டு வருவாருங்க. ஒரு வழியாக நம்ம இந்த டைகர் பார்க்கை ஃபுல்லாக தேவைன்ற அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் புத்தா டெம்பிள். நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்முடைய டபுள் டக்கர் பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரோடு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக ஒரு இது கூட இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடமான அந்த புத்தாஸ் டெம்பிளில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நம்ம இப்போ புத்தா டெம்பிளுக்கு சேர்ந்தாச்சுங்க. இந்த புத்தா டெம்பிளுக்குன்ட்டு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேர் வாட் பிரா யாய் அப்படின்றத அழைக்கிறாங்க. இந்த டெம்பிள் பிரெட்டும் நாக் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மலைக்கு மேலே தாங்க இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இந்த படிக்கட்டு தாங்க. இங்கே பாருங்க, ஈஸியாகவும் மேலே ஏறலாம், ஈஸியாகவும் கீழே இறங்கலாம். இந்த டெம்பிள் 1940லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய முறை ரெனோவேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இப்போ இந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த மெயின் புத்தர் சிலையை சுற்றி நிறைய சின்ன சின்ன சிலைகள் நிறையா இருக்குது. அது என்ன சிலைகள் பார்க்கும்போது இது அவருடைய 18 சீடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய சிலையை சுற்றியே இது பாருங்கள், அழகாக அப்படி வச்சுருக்காங்க. இந்த புத்தருடைய உருவம் அமைதியையும் தெய்வீகத்தையும் குறிப்பிடுற மாதிரி வச்சுருக்காங்க.
இந்த புத்தர் சிலை சுமார் 18 மீட்டர் உயரம் இருக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு அழகான பீச்சு தாங்க. அங்கே பாருங்கள், நீல கடலும் அழகான மேகங்களும் உயர்ந்த கட்டடங்களும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? இந்த புத்தரின் பாதமானது புத்தரின் போதனைகளையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறதுக்காக இந்த இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்த நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த இடமான ஜெம்ஸ் கேலரியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஜெம்ஸ் கேலரிக்கு வந்தாச்சுங்க. இந்த ஜெம்ஸ் கேலரியில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தங்க நகைகளையும் ஜெம் ஸ்டோன்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே மிகவும் விலை உயர்ந்ததாக நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச லேட்டக்ஸ் பெட் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து இந்த இடத்துல தயாரிக்கிற வீடியோ வந்து டிஸ்பிளேயில் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்ததை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றத பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ண பெட் எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.